நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே, சோதரிக்கிறோங்க தாவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த ஆராணியை உங்களோட கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் வந்து ஆசீர்வதிக்கத்தக்க ஆண்டவரே இந்த ஆராணியை பொறுப்பெடுக்க முடியாது அச்சபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராணியில் ஆண்டவரே துவக்கத்திலிருந்து முடியும் மட்டும் ஆண்டவரே உங்களோட ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே, உங்களோட வல்லமை இருக்கட்டும், உங்களோட அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. பாடல்கள், ஜெபங்கள், வார்த்தைகள், அறிக்கை போவதில் ஒவ்வொன்று ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை நடத்த முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. நம்முடைய நடத்துதல் ஆண்டவரே கத்தாவே அதிகமாக ஆண்டவரே கத்தாவே இயேசுவே எங்களை பலப்படுத்தத்தக்கான் திடப்படுத்தத்தக்கான் நாங்களும் ஆண்டவரே இந்த ஆராணையில் உணர்வுள்ள ஆவியோடு ஆண்டவரே கத்தாவே உம்மை துதிக்கவும் போற்றவும் பாடவும் மையப்படுத்தவும் ஆண்டவரே அதிகமாக நீ கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. அந்த உணர்வுள்ள ஆவியோடு ஆண்டவரே இந்த ஆராணையில் கலந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலப்படுத்தி ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியை தந்து எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களோட வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமீன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உவர்நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மையே, உவர்நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மையே. அலைக்கடல் அலைந்தே ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றே, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றே. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னையே கனிமரமாக மாற்றிய உம்மையே, தனிமரமாக இருந்த என்னையே கனிமரமாக மாற்றிய உம்மையே. இசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றே, இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றே. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கினே தயவாய் பாடுவேன் நன்றே, தாங்கினே தயவாய் பாடுவேன் நன்றே. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கின்ற 2 பிரிவுகளை உள்ளடக்கிய வேதாகமத்தை நாம் கொண்டு இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டதான இந்த அழைப்பை நாம் உணர்ந்து வாழக்கூடிய ஜீவியத்திற்குள்ளாக நாம் நடத்தப்படும்படிக்கு அவருடைய சமூகத்தை நாம் வந்தடைந்திருக்கின்றோம். இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கின்ற இந்த 2 வாழ்க்கையிலும் இந்த 2 பிரிவிலும் 2 வாழ்க்கை இருக்கின்றது. ஒன்று பழைய உடன்படிக்கை, இன்னொன்று புதிய உடன்படிக்கை. நாம் எல்லோரும் புதிய உடன்படிக்கையின் சபையிலே, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்திலே, புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். அவ்வாறான இந்த புதிய உடன்படிக்கை கூறும் சத்தியம் எப்படிப்பட்டது? நாம் புது உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனங்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். பழைய உடன்படிக்கை என்கின்ற ஒரு உடன்படிக்கை இருந்தது. பழைய உடன்படிக்கை என்றால் என்ன? பழைய உடன்படிக்கை என்றால் நான் என்னுடைய பிரமாணங்களை என்ன செய்வேன்? அவர்களுக்கு கொடுப்பேன். அதை எப்படி கொடுத்தார்? அதை கற்பலகைகளிலே கொடுத்தார். மோசே சீனாய் மலையிலே சென்று அங்கே தேவன் அவருடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்யும் வண்ணமாக இந்த பிரமாணங்களை கொடுத்தார். அந்த பிரமாணங்கள் எல்லாம் கற்பலகைகளிலே எழுதப்பட்டிருந்தது. ஆகையால் பழைய உடன்படிக்கை என்பது பிரமாணங்கள் கற்பலகைகளிலே எழுதப்பட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று வாக்குத்தத்தம் அவர் கர்த்தர் கொடுத்தார். அது பழைய உடன்படிக்கை. அப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் என்ன செய்யவில்லை? நிலை நிற்கவில்லை என்று எபிரேயர்கள் நிருபத்திலே பார்க்கின்றோம். தேவன் அந்த உடன்படிக்கையிலே மோசேக்கு சீனாய் மலையிலே கொடுக்கின்றார். அந்த 10 கற்பனையில் எழுதி கொடுத்து மோசே மலையிலிருந்து இறங்கி வருகின்றார். இறங்கி வரும்பொழுது இங்கே பாளையத்திலே இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தார்? மோசையை காணவில்லை என்று சொல்லி தங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும், முன் செல்ல ஒரு தெய்வம் வேண்டும். ஆகையால் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை வழிநடத்தும்படிக்கு தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உருவாக்க வேண்டும். அதாவது தெய்வத்தை என்றால் என்ன? தெய்வம் எப்படிப்பட்டதாய் இருந்து தங்களை நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக மோசே இல்லை, நடத்துவதற்கு இல்லை. ஆகையால் இது முன் சென்று தங்களை நடத்தட்டும். அதை அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த பொன்கள் ஆபரணங்களை வைத்து உருக்கி ஒரு கன்றுக்குட்டியாக அதை வார்ப்பித்து உருவாக்கி இதுதான் எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வம் என்று அவர்கள் யெகோவாவை மறக்கவில்லை, கர்த்தரை அவர்கள் மறக்கவில்லை. கர்த்தர் இந்த கன்றுக்குட்டிக்கு ஊடாகத்தான் இருந்து தங்களை நடத்தப் போகின்றார் என்பதுதான் அவர்கள் செய்த காரியம். மற்றபடி அவர்கள் அதுக்கு ஒரு பெயரை வைத்து அது அங்கே பாகால் தீக்கதர் பாகால் ஜனங்க பாகாலை கொண்ட அவர்கள் வழிபடுவதைப் போல, இல்லாவிட்டால் மேலாகு என்கிற அந்த தெய்வங்களை வழிபடுகிறது போல அவர்கள் அவ்வாறு ஒரு அந்த கன்றுக்குட்டிக்கு ஒரு தெய்வத்திற ஒரு பெயரை வைத்து கொண்டு அவர்கள் செய்யவில்லை. யெகோவாவைத்தான் அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர் அந்த இது கூட இருந்து தங்களை நடத்துவார் என்று அவ்வாறு அது செய்தார்.
மோசே மலையிலிருந்து ஆரவார சத்தத்தை கேட்டு இறங்கி வருகின்றார். அங்கே பார்க்கும் பொழுது மோசே செய்த முதல் காரியம் என்ன செய்தார்? அதை பார்த்தவுடன் கோபம் கொண்டு என்ன செய்தார்? கற்பலைகளை தூக்கி எறிந்து உடைத்தார். ஏன் உடைத்தார் தெரியுமா? ஏன் கற்பலைகளை? தேவன் எழுதி கொடுத்த பிரமாணத்தை தேவன் தான் அதை எழுதினார். எழுதி அதை மோசையை கையில் கொடுத்தார். அவர் கொடுத்ததை கொண்டு வந்து மோசே அதை பார்த்த உடனே அந்த கோபம் மோசைக்கு கோபம் வருகின்றது. என்ன செய்கின்றார்? அந்த கற்பலையை தூக்கி உடைத்து விட்டார். தேவன் கொடுத்த பிரமாணத்தை இது உடைத்து விட்டார். அது ஏன் உடைத்தார்? விளங்கல. கற்பனை அதாவது கொடுத்த கற்பனை என்றால் என்ன? எத்தனை கற்பனை கொடுத்தார்? எத்தனை கற்பனை ஆண்டவர் கொடுத்தார்? 10. மோசே உடைத்ததுக்கு என்ன பிரதான காரணம் என்றால், தேவன் கொடுத்த அந்த 10 கற்பனையிலே முதலாவது கற்பனையை இங்கே என்ன செய்து விட்டது? முதலாவது கற்பனையை இங்கே பிழைத்து விட்டது. சொல்லுவார்கள், முதல் கோணினால் முற்றும் என்ன செய்யும்? கோணும் என்று சொல்லுவார்கள். அந்த முதலாவது கற்பனை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எனக்கு ஒப்பான ஒரு சொருவத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று அங்கே கற்பனை கொடுக்கப்பட்டு இருக்கும் போதே இங்கே என்ன செய்து விட்டது? கற்பனைக்கு எதிராக இங்கே காரியம் நடந்து விட்டது. ஆகையாலே தான் இந்த முதல் கற்பனையே என்ன செய்து விட்டது? அது இல்லாமல் போன பொழுதுதான் அடுத்த கற்பனைக்கெல்லாம் எங்கே இடம் இருக்க போகின்றது என்று அதை தூக்கி உடைத்து விட்டார். அது பழைய ஏற்பாட்டு காரியம். அது அதுக்கு பிற்பாடு தேவன் அதை திரும்ப அந்த கற்பனையை கொடுத்து திரும்ப சொல்லுகின்றார். அந்த பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதென்றால், பழைய ஏற்பாட்டினுடைய பாவங்கள் எல்லாம் பலியினாலும் காணிக்கையினாலும் தான் நிவர்த்தியாகும். அதாவது பழைய உடன்படிக்கை, ஒரு பாவம் செய்தால் பலி செலுத்தி காணிக்கை செலுத்தி அவனுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகின்றது. அதே போல பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தம் எல்லாம் வெளியிலே தான் இருக்கும். அதாவது வெளியில் என்றால் என்ன? மோசே ஆண்டவர் சொன்ன, நான் என்ன செய்ய போகின்றேன்? சீனாய் மலையிலே நான் வெளிப்பட போகின்றேன், நான் பேசப் போகின்றேன். ஆகையால் நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. அவருடைய பரிசுத்தம் எல்லாம் வெளியில், அதாவது தீட்டுப்படுகின்ற காரியங்கள், தங்களுடைய சரீரங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள். ஊரும் பிராணிகளிலே அருவருப்பான பிராணிகளை அவர்கள் உட்கொள்ளுவது, பறவைகளிலே அருவருப்பான பறவைகளை உட்கொள்வது, மிருகங்களிலே அருவருப்பான மிருகங்களை புசிப்பது, இல்லாவிட்டால் தொடுவது, இது எல்லாம் அவர்களுக்கு தீட்டு. புறையாதிகளோடு அவர்கள் கலப்பது, புறையாதிகளோடு உறவு வைப்பது, புறையாதிகளோடு அவர்கள் அங்கே நெருங்கி பழகி அவர்களோடு ஒன்றித்திருப்பது, இது எல்லாம் தீட்டு. தேவனை சந்திக்க ஆயத்தமாகும் பொழுது இப்படிப்பட்ட தீட்டுகளில் இருந்தெல்லாம் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்தத்தை எங்கிருந்து கொடுக்க வேண்டும் என்றால், வெளியிலிருந்து ஒரு மனுஷன்தான் போய் அதை செய்ய வேண்டும். அதற்கு ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அதுக்கு நியமிக்கப்பட்டார்கள், அவர்களை பரிசுத்தம் பண்ணுவதற்கு. பலிகளினாலேயோ ஒரு எந்த காணிக்கைகளினாலேயோ அவர்களை பரிசுத்தமாக்கினார்கள். இவ்வாறு அவர்கள் தங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக்கி கொண்டார். தீட்டு எல்லாம் வெளியிலிருந்து வருகின்றதெல்லாம் அவர்களை என்ன செய்து விடக்கூடாது, அவருடைய சரீரங்களை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் பழைய உடன்படிக்கை. அந்த ஒரு வாழ்க்கையிலே தான் அவர்கள் யூதர்கள் புறையாதிகளோடு கலக்கக்கூடாது, சம்பந்தம் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அவர்கள் தீட்டானவர்கள். ஒரு குஷ்டரோகியை ஒருவன் தொட்டு விட்டால் அவன் தீட்டானவன். இவ்வாறெல்லாம் நிறைய காரியங்களினாலே
தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கக்கூடியவர்களை தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஊழியக்காரர்களை கொண்டு என்ன பேசினார். நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்களே நீங்கள் திரும்புங்கள், கலக வீட்டுக்காரரே நீங்கள் மனம் திரும்புங்கள், தேவன் உங்களோடு கூட இல்லை, நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி விட்டீர்கள். சாமுவேல் முதற்கொண்டு ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கு கூடாக தேவன் ஜனங்களிடத்திலே அவர் இடைப்பட்டு பேசினார். ஏனென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவர். எந்த பரிசுத்தமும் வெளியில் இருந்து ஒருவர் மூலமாகத்தான் போகிறது. அதே போல மோசே கூடாக தேவன் அந்த ஜனங்களை பரிசுத்தம் பண்ண அங்கே நடத்தி கொண்டு வந்தார், கற்பனைகளை கொடுத்தார். அவ்வாறெல்லாம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது என்றால் வெளியிலே தான் இருந்தது. அதாவது கற்பனை அவர்களுக்கு வெளியிலே இருந்தது. வெளியிலே கற்பனை இருந்தபடியினாலே அவர்களுடைய பரிசுத்தமும் வெளியரங்கமான ஒரு தோற்றத்தை மையமாக கொண்டிருந்தது. அப்படிப்பட்டவர்கள் வெளிப்படையாக அவர்கள் தீட்டுப்படக்கூடிய பாவத்துக்குட்படக்கூடிய காரியங்களை கண்டுபிடிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அதுக்குரிய தண்டனைகள் கிடைக்கும், அதுக்குரிய நியாயம் அவர்களுக்கு செய்யப்படும். இல்லாவிட்டால் கர்த்தரே நேரடியாக கூட அவர்களை நியாயம் தீர்ப்பார், தண்டிப்பார். மனுஷரை கொண்டும் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார், தண்டனையை கொடுப்பார். எதற்காக என்றால் உங்களுக்குள்ளே அசுத்தம் இருக்கக்கூடாது. அந்த பரிசுத்தத்தை தேவன் அங்கே பாதுகாக்க வேண்டும் என்று அவர் அந்த காலங்களிலே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இவ்வாறு நடத்தி கொண்டு வந்தார். ஆகையாலே தான் அவர்கள் எதற்கு பயப்பட்டார்கள் என்றால் பிரமாணத்திற்கும் பிரமாணத்தை கொண்டு வருகின்றவர்களுக்கும் பயப்பட்டார்கள். இந்த வாழ்க்கையிலே தேவன் அவரிடத்திலே பேச வேண்டும் என்று விரும்பினாலும் தேவன் எங்களோடு பேச வேண்டாம், அந்த சத்தத்தை கேட்டால் நாங்கள் செத்து போய் விடுவோம். மோசே, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் நீ கேட்டு எங்களுக்கு சொல்லு என்று அவர்கள் அவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னொரு மனுஷனை கொண்டு தேவன் அவர்களை நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் தேவன் என்னுடைய விருப்பம் என்ன? தான் நடத்த வேண்டும் என்று தான் தேவன் விரும்பினார். அது அவர்களுடைய தேவனுடைய விருப்பத்துக்கு எதிர்மாறாய் அவர்கள் செய்தார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த வார்த்தை தேவனுக்கு விசனமாயிருந்தது. சாமுவேலிடத்திலே சொன்னார், அவர்கள் சொல்லுவதை என்னை புறக்கணித்தார்கள். ஆகையால் அவர்களுடைய விருப்பத்தின்படியே சவுலை ராஜாவாக்கி அவளுக்கு கொடுத்தார். ஏனென்றால் தங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதாவது தேவன் தான் அவர்களை நடத்த விரும்பினார், ஆனால் அவர்களோ தங்களை இன்னொருவர் நடத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார். அதான் பழைய ஏற்பாட்டினுடைய காரியம், பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்து. புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுகின்றது? அது அதற்கு எதிர்மாறான புதிய உடன்படிக்கை இன்னொரு மனுஷன் நடத்துவதல்ல, தேவன் நடத்த வேண்டும். அதான் புதிய உடன்படிக்கை. அந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? பழைய உடன்படிக்கை என்றால் என்னுடைய பிரமாணங்களை கற்பலைகளிலே எழுதி அவைகளை கையிலே கொடுப்பேன். புதிய உடன்படிக்கை என்னுடைய பிரமாணம். புதிய உடன்படிக்கை என்றால் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்திலே எழுதுவேன், என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைப்பேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இதுதான் புது உடன்படிக்கை. சபை புது உடன்படிக்கையின் சபை என்று சொல்லுவார்களே, புது உடன்படிக்கையின் சபை, அதாவது புது உடன்படிக்கையின் சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சபை.
அந்த புது உடன்படிக்கையினுடைய சபை என்றால் அது எப்படிப்பட்டது என்றால், தேவனுடைய ஒவ்வொரு பிரமாணங்களை எல்லாம் நம்முடைய இருதயத்திலேயே தேவன் எழுத விரும்புகின்றார். அன்றைக்கு மோசேக்கு அவர் எழுதி கொடுத்து ஜனங்களுக்கு கொண்டு காட்டு, ஜனங்களுக்கு கொண்டு வாசி என்று மோசேக்கு ஊடாக கொடுத்தார். இல்லாவிட்ட ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு ஊடாக ஜனங்களிடத்திலே பேசுவார். ஊழியக்காரர்களோட ஊடாக ஜனங்களிடத்திலே பேசுவார். யாரோ ஒரு மனிதனை கொண்டு தேவன் பேசிக்கொண்டிருப்பார். ஆனால் புது உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்றால், தேவனே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய இருதயத்திலே தன்னுடைய பிரமாணங்களை எழுத விரும்புகின்றார், அதை வைக்க விரும்புகின்றார். இதுதான் புது உடன்படிக்கை. ஏனென்றால் பழைய உடன்படிக்கை வெளியிலிருந்து ஒரு மனுஷன் மூலமாக அவர்கள் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுகின்ற காரியங்கள், அதாவது தங்களுடைய வெளியடங்கமான தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக்குகின்ற காரியம் பழைய உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கை என்பது யாரோ ஒரு மனுஷனை கொண்டு அல்ல, தேவனே அவனை நடத்த விரும்புகின்றார். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே தான் நாம் வாசித்ததை போன்று பிரமாணங்கள் எல்லாம் இங்கே இருதயத்திலே எழுதப்படுகின்றது, ஒவ்வொருடைய மனதிலே வைக்கப்படுகின்றது. இவ்வாறு வைக்கப்படும் பொழுது என்ன நடக்கின்றது? ஏன் இவ்வாறு தேவன் வைக்கின்றார்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. இங்கே பார்க்கின்றோம், பழைய உடன்படிக்கையிலே ஒருவன் போய் அவருக்கு போதி சொல்ல வேண்டும். நீ தீட்டான காரியத்தை செய்கின்றாய், நீ பாவமான காரியத்தை செய்கின்றாய், நீ கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்கின்றாய், நீ கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகின்றாய், இந்த காரியங்கள் இந்த விஷயத்தினாலே நீ கர்த்தருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகின்றாய் என்று ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் ஜனங்களை அவர் பேசி அங்கே பரிசுத்தப்படுத்துகின்றார். புது உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்றால், ஒருவனும் ஒருவனுக்கும் சொல்ல வேண்டுவதில்லை. கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏன் என்றால், ஏன் போதிக்க தேவையில்லை என்றால், அவனே கர்த்தரை அறிந்து கொள்ளுவான். அதான் கர்த்தர் நடத்த விரும்புகின்ற வாழ்வு தான் புதிய உடன்படிக்கையின் சபை, புதிய உடன்படிக்கையின் சத்தியம். தேவன் ஒரு மனுஷனை நடத்த விரும்புகின்றார். பழைய உடன்படிக்கையிலே மோசேக்கு பயந்தார்கள், அடுத்தவர்களுக்கு பயந்தார்கள், பரிசேயர்களுக்கு பயந்தார்கள், வேதபாரர்களுக்கு பயந்தார்கள், ஆசாரியர்களுக்கு பயந்தார்கள். ஏன்? தாங்கள் கற்பனையை மீறினால், கற்பனைகளிலே எழுதப்பட்ட கற்பனைகளை மீறினால் தங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் இந்த புது உடன்படிக்கை எப்படிப்பட்டதென்றால், தேவன் அங்கே ஒரு மனுஷனை தானே நடத்த விரும்புகின்றார். ஒருவரும் தேவையில்லை, நானே நடத்துகின்றேன். சில காரியங்களை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லி சொல்லி அதை செய்யவில்லை என்றால் என்ன செய்வோம்? ஒருவரும் தேவையில்லை, நானே அதை செய்கின்றேன். தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு, ஊழியக்காரர்களை கொண்டு, எத்தனையோ மனுஷர்களை கொண்டு தேவன் தன்னுடைய ஜனங்களை நடத்தி பார்த்தால் ஒன்றும் சரிவரவில்லை. அந்த பழைய உடன்படிக்கைக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அது ஏன் பழசாக போனதென்றால், புதுசு ஒன்றை கொண்டு வந்தபடினால்தான் அது பழசாக போயிடும். இந்த ஷர்ட்டை போட்டிருக்கிறேன், இந்த ஷர்ட்டு நான் வாங்கி இதை புதுசாக வாங்கி இதை போட்டுக்கொண்டிருந்தால், இன்னொரு புதுசாக நான் ஒரு ஷர்ட்டு வேண்டும் வரைக்கும் இது எனக்கு புதுசு தான். இன்னொரு ஷர்ட்டை, இன்னொரு உடையை நான் வாங்கி விட்டால் இது எனக்கு பழசாக போய்விடும், அது எனக்கு புதுசாக போய்விடும். ஆகையால் இந்த பழசையே தேவன் வைத்துக்கொண்டு காலாகாலமாக தன்னுடைய ஜனங்களை நடத்த தேவன் விரும்பவில்லை. ஆகையால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் பழைய உடன்படிக்கை. நீங்கள் இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை மன்னிக்கவும் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். மேலே உள்ள காரியங்களை, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி ஜனங்களை பரிசுத்தமாக்கினார். புதிய உடன்படிக்கையிலே மகாபிரதான ஆசாரியராகிய இயேசுவே புதிய உடன்படிக்கையின் ஆசாரியத்துவத்தை கொண்டவராக இருக்கின்றார். அவர் எங்களை பாவங்களெல்லாம் அவர் கீழே நாம் வாசிப்போம் அடுத்த வசனத்தை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து
அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே பலிகளினாலும் காணிக்கைகளினாலும் தான் பாவங்கள் நிவர்த்தியானது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிருபையினாலே பாவங்கள் நிவர்த்தியாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால், அந்த கிருபை தான் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தியாக்கி எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கி விடுகின்றது. புது உடன்படிக்கை வந்து பாவம் நிவர்த்தியாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே திரும்ப அது நினைக்கப்படுவதில்லை. தேவன் அதை நினைவு கூறுவதில்லை. அப்படிப்பட்ட அந்த கிருபையினாலே இந்த பாவங்கள் எல்லாம் ஏன் நிவர்த்தி ஆகிறது என்று சொன்னால், ஒரு மனுஷன் வெளியரங்கமாக இல்லாவிட்டால் ஒரு மனுஷன் அந்தரங்கமாக அவன் செய்கின்ற பாவங்களுக்கு கிருபைதான் அதை நீக்குகின்றது. பழைய உடன்படிக்கையிலே வெளியரங்கமாக செய்த பாவங்களுக்கெல்லாம் பலிகள் தான் அதை நிவர்த்தி ஆக்கினர். அவர்களுக்கெல்லாம் இருதயத்திலே கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும் என்றெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்களிலே ஆகியெல்லாம் கிருபையினாலே அவருடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய உடன்படிக்கை பாவங்கள் கிருபையினாலே அது நிவர்த்தியாக்கப்படுகின்றது. இந்த கிருபையை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏன் பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்றால், கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனுக்கு போதிக்க வேண்டியதில்லை. காரணம் என்னென்றால், பிரமாணங்கள் எல்லாம் இருதயத்திலே எழுதப்பட்டு விட்டது. இந்த இருதயத்திலே எழுதப்பட்டு விட்டபடியினால் இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தினுடைய தோற்றங்கள், இருதயத்தினுடைய எண்ணங்கள், இருதயத்திலே நாம் என்னத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்கிறதெல்லாம் நமக்கு வடிவாக தெரியும். தேவனுக்கு தெரியும், அடுத்தது நமக்கு தெரியும், அடுத்தவர்களுக்கு தெரியாது. என்னுடைய இருதயத்திலே நான் என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். நான் நல்லதை சிந்தித்து கொண்டிருக்கின்றேனா இல்லாவிட்டால் பொல்லாத சிந்தனையை என்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றேனா என்கின்றது ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும். தெரியாதென்று யாரும் சொல்ல முடியாது. ஒருவரை குறித்து எனக்குள்ளே நல்ல மனப்பான்மை இருக்கின்றதா இல்லாவிட்டால் அவர்களை குறித்து ஒரு தவறான மனப்பான்மை இருக்கின்றதா என்பதெல்லாம் நமக்கு வடிவாக தெரியும். ஏனென்றால் அது நம்முடைய இருதயம். ஆகையால் இந்த பிரமாணங்களை இந்த இருதயத்திலே தேவன் எழுதும் பொழுது ஏன் எழுதுகிறார் என்றால், அந்த பிரமாணம் என்ன செய்கின்றது, உன்னுடைய இருதயத்தினுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் அந்த பிரமாணம் உனக்கு இருதயத்திலே போதிக்கின்றது. அவ்வாறு உனக்கு இருதயத்திலே அது போதிக்கும் பொழுது இன்னொரு மனுஷன் வந்து உனக்கு போதிக்க வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் அது உனக்கு சொல்லும் பொழுதே நீ என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிய முடியும். நீ அதுக்கு கீழ்ப்படியா விட்டால் தான் என்ன நடக்கும், நீ மறுபடி பழைய உடன்படிக்கைக்குள்ளே போக வேண்டியிருக்கு. பழைய உடன்படிக்கைக்குள்ளே போய் நாம் அதுக்கு கீழ்ப்படியாமல் நாம் என்ன செய்கின்றோம், அந்த காரியங்களை இருதயத்தின் மறைந்திருப்பதெல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாகும். ஆண்டவர் சொன்னார், வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்படாத மறைபொருளும் இல்லை. நாம் ஒரு காரியத்தை மறைத்து வைப்பதெல்லாம் அது ஒரு கொஞ்ச காலம்தான். அடுத்தவளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் நடந்து கொள்றதெல்லாம் அது கொஞ்ச காலம்தான். அது நிச்சயமாக வெளியே வரும், தெரிய வரும். அவ்வாறு தெரிய வரும் பொழுதுதான் ஒருவன் வந்து நம்மிடத்தில் பேசுவான், ஏன் இவ்வாறு நடக்கின்றீர்கள், ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள், நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று இன்னொரு மனுஷன் வந்து நமக்கு சொல்லுகிறான். அது எந்த வாழ்வு? அது பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கையின் சபையிலே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையினுடைய பிரதான காரியம் கர்த்தர் நமக்கு போதிக்கின்றார். ஒருவனும் போதிக்க வேண்டுவதில்லை என்று தேவன் சொல்லிவிட்டார். கர்த்தரை அறிந்து கொள் என்று இன்னொருவன் வந்து போதிக்க வேண்டுவதில்லை. ஏனென்றால் தேவனே அவனுக்கு போதிக்கின்றார். காரணம் என்னென்றால், பிரமாணங்கள் எல்லாம் இங்கு இருக்கின்றது. வேதாகமத்தும் நம்முடைய கைகளில் எல்லோருக்கும் வேதாகமம் இருக்கின்றது. வேத வசனங்கள் வேதாகமத்திலே இருக்கும் வரைக்கும் அது வேதாகமத்துக்கு தான் சொந்தம். அந்த வேத வாக்கியங்கள் என்னுடைய இருதயத்திலே அது எழுதப்பட்ட என்னுடைய மனதிலே அது வைக்கப்படும் பொழுதுதான் அது நமக்கு சொந்தம். இவ்வாறு அது எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் இந்த இருதயத்திலே தேவனை தொழுது கொள்ளுகின்ற வாழ்க்கை,
தேவன் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகின்றது காரியமல்ல. நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதலாவது நிருபத்திலே 3வது வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 15வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். போதும். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள். பழைய உடன்படிக்கை என்ன? கர்த்தராகிய தேவனை உங்களுடைய சரீரத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள். அதான் பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கை உங்களுடைய இருதயத்திலே கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். ஏனென்றால் தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்ற இடம் உங்களுடைய இருதயம். அந்த இருதயத்திலே எழுதப்பட்ட அந்த பிரமாணத்திற்கு எதிராக உங்களுடைய இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளையோ பொல்லாத நினைவுகளையோ பொல்லாத காரியங்களையோ உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் வைத்திருந்தால், உங்களுடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற தேவனுடைய பிரமாணம் உங்களுக்கு போதிக்கும் பொழுது அந்த இருதயத்தை நீங்களே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவ்வாறான அந்த வாழ்க்கையிலே இந்த இருதயத்தை நாம் பரிசுத்தம் பண்ணுகின்ற அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே இல்லாமல் போனால், அன்றைக்கு மோசே கற்பனையை முதலாவது கற்பனையே தாறுமாறாய் போய்விட்டு அறிந்து உடைத்து விட்டார். அவ்வாறான ஒரு வாழ்க்கையை போன்றுதான் எழுதப்பட்ட இந்த இருதயத்திலே எழுதப்பட்ட இந்த பிரமாணத்திற்கு ஏற்றபடி இந்த இருதயத்தை நாம் பரிசுத்தம் பண்ண தவறுவோமாக இருந்தால் அந்த இருதயத்திலே எழுதப்பட்ட புது உடன்படிக்கை உடைக்கப்பட்டு விடும். புது உடன்படிக்கையின் வாழ்க்கை அனைவருடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விடும். அது அந்த இருதயம் சிதைக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட இருதயத்திலே இருந்து மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரே, தேவனை தரிசிக்கின்ற வாழ்வு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். பழைய உடன்படிக்கையிலே தேவன் உடைய அந்த பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை இறங்குகின்ற அந்த வேளையெல்லாம் ஜனங்கள் அதை மகிமையை பார்க்கக்கூடாதபடிக்கு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார். மோசேயினுடைய முகத்தை கூட அந்த பிரகாசத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு முக்காடு போட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் கர்த்தரை தரிசிக்க முடியவில்லை. புது உடன்படிக்கை தேவனை ஒரு மனிதன் தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை ஒரு மனிதன் தரிசிக்க வேண்டும். அதுதான் நான் சொன்னதை போன்று தேவன் நடத்த விரும்புகின்றார். கர்த்தர் ஒருவனை தான் நடத்த விரும்பும் பொழுது அவன் கர்த்தரை தன்னுடைய முன்பாக வைத்து அவன் கர்த்தரை அவன் தரிசிக்கின்றான். எப்படி தரிசிக்கின்றான்? அவன் இருதயத்திலே தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகின்றான். பரிசுத்தத்தை வெளியிலே வைத்திருக்க விரும்புவதில்லை. நாம் பழைய உடன்படிக்கையின் காலத்தை போன்றே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடாது. யாராவது நம்மை பார்த்தால் அவர்களுக்கு முன்பாக நன்றாயிருப்போம். யாரை குறித்தாவது நாம் குறையாக பேசிக்கின்றிருக்கின்றோம், அவர்கள் இல்லை. ஆனால் அவர்களை குறித்து இன்னொரு இடத்திலே குறையாய் பேசுகின்றோம். இல்லாவிட்டால் யாரை குறித்தாவது ஒரு மனதிலே ஒரு கசப்பை வைத்துக்கொண்டு நாம் ஒரு இடத்திலே பேசிக்கின்றிருப்போம். ஆனால் அதே நபரை காணும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அவரிடத்திலே சிரிக்கின்றோம். இல்லாவிட்டால் அதே நபரை யாரை குறித்து குறையாக இன்னொரு இடத்துல பேசினோமோ அந்த குறையாய் பேசின சகோதரனையோ சகோதரியோ இல்லாவிட்டால் ஒரு அவிசுவாச மனுஷனையோ பார்க்கும் பொழுது அவனை ஒரு குறையுமே செய்யாத மனுஷனை போல அவரிடத்திலே சந்தோஷமாய் பேசுகின்றோம். இது என்ன? இது நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகின்றோம். நம்முடைய வெளி தோற்றத்தை அவர்களுக்கு தவறாக காட்டுவதற்கு நாம் விரும்புவதில்லை. இது பழைய உடன்படிக்கையின் காலம், இது பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை மற்றவர்கள் அறியக்கூடாது.
ஆகையால் அதுக்கு ஏற்றபடி நம்முடைய நடக்கத்தைகளை மாற்றுகின்றோம், நம்முடைய பேச்சுக்களை மாற்றுகின்றோம், நம்முடைய முகபாவனையை மாற்றுகின்றோம், நம்முடைய செயல்களை மாற்றுகின்றோம். ஆனால் அவர்கள் இல்லாத நேரத்திலே நாம் அதற்கு எதிர்மாறாக நடந்து கொள்ளுகின்றோம். காரணம் என்னென்றால், சரீரத்தை தான் நாங்கள் இப்பொழுது பரிசுத்தப்படுத்தி நாம் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு தூய்மை உள்ளவளைப் போல காண்பிக்கின்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கின்றோம். புது உடன்படிக்கை போதிக்கின்ற இருதயத்தை பரிசுத்தம் பண்ணு. கர்த்தரை உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள். இப்பொழுது நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, அப்படிப்பட்டவர்கள் இல்லாத ஒரு இடத்திலே நிற்கும் பொழுது, மற்றவர்களை குறித்ததான சிந்தனைகள், செயல்கள், அவ்வாறான நினைவுகள் இந்த இருதயத்திலே அது பொல்லாததாக எழும்ப ஆரம்பிக்கும் பொழுதே, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று அந்த பிரமாணங்கள், இருதயத்திலே எழுதியிருக்கிற பிரமாணங்கள், யாதொருவனை குறித்தும் யாதொரு கசப்பும் உன்னுடைய இருதயத்திலே இருக்க வேண்டாம். அந்த பிரமாணம் அவனுக்கு போதிக்கும் பொழுது அவன் முதலாவது என்ன செய்ய விரும்புகின்றான்? ஆண்டவரை தன்னுடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ண விரும்புகின்றான். அவ்வாறு பரிசுத்தம் பண்ணுகின்ற அந்த மனுஷன் இப்போது என்ன செய்வான்? கசப்பை இருதயத்திலிருந்து வெளியேற்றுவான். யாரை குறித்ததாவது பொல்லாத சிந்தனைகள், தவறான மனப்பான்மைகள், தவறான கருத்துக்கள், தவறான அபிப்பிராயங்கள், இதுவெல்லாம் இந்த இருதயத்துக்குள்ளே அது மறைந்திருந்தால் அடுத்தவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு முன்பாக நாம் நல்ல சகோதர சகோதரிகளை போன்று, நல்ல விசுவாசிகளை போன்று நாம் காண்பித்து விடுவோம். ஆனால் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது, நாம் கையாளுகின்ற பண விஷயத்திலிருந்து, பொருள் விஷயத்திலிருந்து, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளிலிருந்து, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் நான் வெளியிலே ஆண்டவரே என்னை பரிசுத்தம் பண்ணி நான் வாழ்வதற்கு விரும்புகின்ற இந்த வாழ்க்கையை விட நான் இதை செய்கின்ற என்னுடைய உள்ளத்தில், இருதயத்திலே அது அப்படி இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுங்கள். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு யாரிலேயும் ஒரு கோபமும் இல்லை என்று சொல்லுவார்கள். யாரை குறித்தாவது சில நேரம் பேசும் பொழுது, எனக்கு இந்த உலகத்திலே யாரிடத்திலும் எந்த கோபமும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே, வெளியிலே அப்படி இல்லை. ஆனால் மெய்யாக இந்த எழுதப்பட்ட பிரமாணம், எழுதப்பட்ட இந்த மனதிலே, இந்த இருதயத்திலே அங்கே கர்த்தர் போதிக்கின்றாரா? உனக்கு இந்த மனுஷனை குறித்து ஒரு சஞ்சலம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கின்றதே, இந்த மனுஷனை குறித்து உனக்குள்ளே உண்மையான மகிழ்ச்சி இல்லையே, இல்லாவிட்டால் ஏதோ அந்த மனுஷனுடைய இந்த காரியத்தை குறித்து அது உன்னுடைய மனசிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றதே. ஆனால் வெளியிலே என்ன சொல்லுவேன்? எனக்கு யாரிலேயும் எந்த கோபமும் இல்லை, யாரிலேயும் எந்த கசப்பு இல்லை. சில நான் யாருக்கும் ஒரு தீங்கும் நான் செய்ததே இல்லை என்று சொல்லுவார்கள். அது அவிசுவாசிகளோடு சொல்லுவார்கள். ஆனால் தீங்கு வெளியிலே செய்யவில்லை, ஆனால் இருதயத்திலே தீங்கு யாருக்கும் செய்யவில்லையா? அங்கே கர்த்தரை உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்க. அதுதான் புது உடன்படிக்கை. இருதயத்திலே கொண்டு வந்து வைத்தார் கற்பனையை. ஏன்? யாரும் உனக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இன்னொருவர் வந்து, ஏன் நீங்கள் இந்த சகோதரியோடு கதைக்காமல் இருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் இந்த சகோதரனோடு கதைக்காமல் இருக்கிறீர்கள், இல்லாவிட்டால் ஏன் நீங்கள் இந்த காரியத்தை சரி செய்யாமல் இருக்கிறீர்கள். சாதாரணமாக உடையிலிருந்து, நடையிலிருந்து, பாவனை, சொல், செயல், பாவனையிலிருந்து எல்லாவற்றை குறித்தும் சில காரியங்களிலே சிலருக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஏன்? இன்னும் புது உடன்படிக்கைக்குள்ளே வரவில்லை. ஆகையாலே தான் திரும்ப திரும்ப நாம்
கர்த்தரை அறிந்து கொள், இந்த விஷயத்திலே கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள், இந்த விஷயத்திலே கர்த்தருக்கு உகந்தவளாய் வாழுங்கள், இந்த விஷயத்திலே கர்த்தருக்கு பிரியமாய் இருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் பிரமாணம் போதிக்கவில்லை இருதயத்திலே. ஏன்? அது எழுதப்படவில்லை. புது உடன்படிக்கை இங்கே எழுதப்படுகிறது. ஆகையால் நாம் அந்த கணமே தேவனே நமக்கு போதிக்கின்றார். உன்னுடைய இந்த காரியம் நீ யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்ததில்லை என்று சொல்லுகின்றாய். ஆனால் உன்னுடைய இருதயத்திலே அந்த வாழ்வு முழுமையாக இருக்கின்றதா? நாம் எதை அடுத்தவரிடத்திலே பேசுகின்றோமோ அதுவே நம்முடைய இருதயத்திலே அது நம்மை குற்றவாளியாக தீர்க்காமல் இருக்க வேண்டும். யோவான் அப்போஸ்தலர் சொல்லுவது போல் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. எப்போது குற்றவாளியாய் தீர்க்கும்? பிரமாணம் இங்கே இருந்தால், அந்த பிரமாணத்தை மீறி நாம் நடந்தால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றவாளியாய் தீர்க்கும். ஆகையால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே, இந்த புதிய உடன்படிக்கையினுடைய இந்த வாழ்க்கையிலே நாம் தேவனை தொழுது கொள்ளுகின்ற வாழ்க்கையிலேயோ, நான் அவர்கள் தேவராயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்ற வார்த்தைக்குள்ளே நாம் வாழ முடியாது. ஆகையால் ஆண்டவரை நாங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ண வேண்டும். பிரமாணம் இங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும். யாரும் வந்து நமக்கு போதித்து, யாரும் வந்து நமக்கு சொல்லி ஒரு காரியத்தை நாம் சரி செய்கின்ற அளவுக்கு புது உடன்படிக்கையின் விசுவாசிகள் இருக்கக்கூடாது. கர்த்தரை அறிந்து கொள்ள என்று அறிவில்லாமல் இருக்கிற மனுஷனுக்கு தான் அறிந்து கொள்ள என்று சொல்லுவார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் அழிக்கப்படுகின்றது அறிவில்லாமல். அந்த அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை அறிந்து கொள் என்று யாரும் சொல்ல வேண்டிய, கர்த்தரே அவர் நமக்கு போதிக்கின்றார், என்னை அறிந்து கொள். ஆகையால் அதை எங்கே போதிக்க விரும்புகின்றார்? இருதயத்திலே போதிக்க விரும்புகிறார். நீ பழைய உடன்படிக்கை போல வெளியிலே நீ உன்னை பரிசுத்தம் பண்ணி வெளியிலே எல்லா காரியத்திலும் நீ நன்றாய் இருக்கின்றாய். ஆனால் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த பிரமாணம் எங்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் எப்படி இருக்கின்றது? புது உடன்படிக்கை இருதயத்தை தான் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கின்ற வாழ்க்கை. தேவன் நடத்த விரும்புகின்ற மனுஷன் இருதயத்திலே அவன் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுகின்ற வாழ்க்கை. ஆகையால் எங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாம் யாராக இருந்தால் நம்முடைய காரியம் வெளியிலே எப்படி இருக்கிறது என்பது காரியம் அல்ல, இருதயத்தில் எப்படி இருக்கின்றது. நான் என்ன செய்கின்றேன் என்கின்றதை விட என்னத்துக்காக செய்கின்றேன் என்பது என்னுடைய இருதயத்துக்குத்தான் தெரியும். நான் ஒருவருக்கு நன்மை செய்கிறேன் என்றால் அதை என்னத்திற்காக அந்த நன்மையை செய்கின்றேன் என்பதும் என்னுடைய இருதயத்துக்குத்தான் தெரியும். அது என்னுடைய சுயநலத்துக்காக செய்கின்றேன், அதை என்னுடைய பெருமைக்காக செய்கின்றேனா, எனக்காக செய்கின்றேனா? ஆனால் அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தை போதிக்கும். ஆகையால் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை காரியம் இல்லை, நாம் செய்கின்ற அந்த காரியத்திலே என்னுடைய இருதயத்திலே என்ன நோக்கம் இருக்கு. அது பொல்லாததாக இருந்தால் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அப்போதுதான் தேவன் அதை அங்கீகரிப்பார். அதுதான் புது உடன்படிக்கை. இந்த காலத்திலே நாம் அப்படித்தான் வாழ வேண்டிய காரியங்களுக்குள்ளே இருக்கின்றோம். ஆகையால் நாம் வெளிப்படையாக எல்லாவற்றையும் நாம் நேர்த்தியாக்கி கொண்டோம், எல்லாரோடும் அன்பாக இருக்கின்றோம், வெளிப்படையாக நாம் உண்மை பேசுகின்றோம், வெளிப்படையாக நாம் நீதியாக நடக்கின்றோம், வெளிப்படையாய் நாம் அன்பாக இருக்கின்றோம், வெளிப்படையாக நாம் நன்மை செய்கின்றோம் என்று பரிசுத்தம் வெளியிலே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்வு புது உடன்படிக்கைக்குரிய முழுமை அல்ல. நாம் இங்கே உட்கார்ந்திருக்கும் போதே, இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய இருதயத்திலே இப்பொழுதும் உங்களுடைய இருதயம் பரிசுத்தம் பண்ணப்பட்டதாக இருக்கின்றதா? இல்லாவிட்டால் இங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே தேவனை பரிசுத்தம் பண்ணக்கூடாத ஏதாவது ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கின்றதா?
ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கின்றதா? ஆகையால் புது உடன்படிக்கையின் சபையிலே இருக்கக்கூடிய நாம் ஒளிவு மறைவில்லாத வாழ்வு, அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், புது உடன்படிக்கை. இந்த ஒளிவு மறைவு என்கின்ற வாழ்வெல்லாம் மற்றவர்களுக்கு நம்மை வெளிப்படையாக காட்டுவோம். ஆனால் இருதயத்துக்குள்ளே சில விஷயங்கள் ஒளிந்திருக்கும். சிலரை கண்ணால் பார்க்கும் பொழுது சாதாரணமாய் பார்ப்பதைப் போல பார்ப்பார்கள். பார்வைக்கு அவர்கள் நல்ல 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 பார்வையோடு பார்க்கிறார்கள் என்று பார்வைக்கு தெரியும். ஆனால் அவனுடைய இருதயத்திலே அந்த பார்வையிலே என்ன இருக்கின்றது, என்ன சிந்தனையோடு அவன் பார்க்கின்றான், என்ன எண்ணத்தோடு பார்க்கின்றான், பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய இருதயத்துக்குள்ளே என்ன எண்ணங்கள், பாலியத்துக்குரிய காரியங்களாக இருக்கலாம், பணத்தை குறித்த காரியங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நம்முடைய புது உடன்படிக்கையினுடைய இந்த அழைப்பே இருதயம் பரிசுத்தம் பண்ண வேண்டிய காரியம் இங்குதான் ஆண்டவர் பிரமாணங்களை எழுதியிருக்கின்றார், அதிலே தான் எழுத விரும்புகின்றார். ஆகையால் பிரமாணங்களை வெளியிலே வைத்துக்கொண்டு வெளியிலே நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற பழைய உடன்படிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார், பழசை ஒழித்து விட்டார். இப்பொழுது புதிய உடன்படிக்கையை உருவாக்கி விட்டார். இந்த புது உடன்படிக்கை கூறும் சத்தியம் என்ன? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியாது, நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்க முடியாது, தேவன் உங்களுக்கு பிதாவாய் இருக்க முடியாது. நம்முடைய அலங்காரமே ஸ்திரீகளுக்கு சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு அவர் சொல்லும் பொழுது, உங்கள் இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம், இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம், உங்களுடைய இருதயத்திலே என்ன குணம் இருக்கின்றது? நீங்கள் ஒரு தேவபக்தி உள்ள ஸ்திரியாக வாழ வேண்டும் என்பதே அது குணமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு தேவபக்தி உள்ள ஸ்திரியாக வாழ வேண்டும் என்று அந்த குணம் உங்களுக்கு இருந்தால், சாந்தம், அமைதல், இப்படிப்பட்ட ஆவி உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அது இருக்க வேண்டும். அதுதான் உங்களை அலங்கரித்து கொண்டு இருக்க வேண்டும், உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அந்த இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு குணம் அது இல்லாமல் உங்களுடைய இருதயத்திலே அலங்காரங்கள், ஆடைகள் இல்லாவிட்டால் அடங்கி வாழுகின்ற வாழ்வு, குடும்பத்திலே அடங்கி வாழ்கின்ற வாழ்வு, சபையிலே அடங்கி வாழ்கின்ற வாழ்வு, உங்களை அலங்கரிக்கின்ற வாழ்வு, இது எல்லாம் இந்த இருதயத்திலே அது குணமாக பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டியது ஒன்றாக இல்லை என்று சொன்னால், நீங்கள் சபையிலே வரும்பொழுது நன்றாய் ஆடை உடுத்தி கொண்டு வருவீர்கள். நீங்கள் சபையிலே வரும்பொழுது நன்றாக தேவபக்திக்குரிய அலங்காரத்தோடு வருவீர்கள். ஆனால் நீங்கள் வெளியிலே போய் வேறொரு இடத்திற்கு நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய அலங்காரங்கள், உங்களுடைய எல்லாமே மாறி விடுகின்றது. ஏன்? பிரமாணம் இருதயத்திலே இல்லை. பழைய உடன்படிக்கையினுடைய பரிசுத்தம், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சபைக்கு வரும்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஆகையால் இப்படிப்பட்ட வாழ்வு அல்ல. இந்த வாழ்க்கையை, புதிய உடன்படிக்கையினுடைய காரியங்களை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். யாரை குறித்தும் எனக்கு கசப்பில்லை என்றால் வார்த்தையிலேயோ நடத்தையிலேயோ இருதயத்திலே இருக்கும். யாரையும் நான் இல்லை, ஒருவரையும் நான் மன்னிக்காமல் இருக்கவில்லை என்றால் வெளியிலே அல்ல, வெளியில் எல்லாரையும் மன்னித்ததை போன்று சொல்லி இருக்க முடியும். இருதயத்திலே கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லுகின்றார்? கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், நன்மை செய்கிற விஷயங்கள். ஒருவர் நம்மிடத்திலே ஒன்றை கேட்கின்றார், நாம் சொல்லுகின்ற இல்லை, இடத்தில் இல்லை என்று சொல்லுகிறோம். பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை என்று சொல்லுகின்றோம். அவர் இல்லைதான் என்று என்ன செய்கின்றார்? வெளிப்படையான நம்முடைய தோற்றத்தை பார்த்து போய் விடுவார். ஆனால் அது இருக்கா இல்லையா,
அதை செய்ய முடியுமா, முடிந்திருக்குமா, முடியாதா என்கின்றது நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை இப்பொழுது நமக்குள்ளே வரும் பொழுது நான் என்ன செய்திருக்க வேண்டும்? தேவன் சொல்லுவார், நீ அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் நீ செய்யவில்லை. ஆனால் நீ வெளியிலே சரியாக இருப்பதை போல என்ன செய்து விட்டாய்? நீ காட்டி விட்டாய். நீ புது உடன்படிக்கைக்குரியவனாய் இருக்க முடியாது. நாம் புது உடன்படிக்கைக்குரிய ஜனங்களாக இருக்க வேண்டும். புது உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை இருதயத்திலே அது எழுதப்பட்டு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். பொய் வெளியில் அல்ல, இருதயத்துக்குள்ளே ஒழிக்கப்பட வேண்டும். அனனியா சப்பீராள் வெளியிலே பார்வைக்கு நல்லவர்களைப் போல இருந்து கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். இவ்வளவுத்துக்குத்தான் வித்தோம் என்று கொஞ்சத்தை அவர்கள் மறைத்து வைத்துவிட்டு கொஞ்சத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுரு சொன்னார், நீ மனுஷனிடத்திலே சொன்னது இரண்டாவது போய் தான் மனுஷனிடத்திலே சொன்னாய். நீ முதலாவது போய் எங்கே சொல்லிவிட்டாய்? பரிசுத்தாவிக்கு சொல்லிவிட்டாய். மனுஷன் அதை நீ வஞ்சித்து வைக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவி என்ன செய்தது? எலிசாவினிடத்திலே கேயாசினிடத்திலே பேசினார். நீ அந்த ரதத்திற்கு சேர போகும் பொழுதே என் மனம் உன்னோடு செல்லவில்லையா என்று கேயாசியை பார்த்து கேட்டு, நீ நாகமானை தேடி ஓடினாயே, பொருளை அபகரித்து கொள்ள வேண்டும் என்று ஓடினாயே, அப்படி ஓடும் பொழுது என் மனம் உன்னோடு செல்லவில்லையா? ஏனென்றால் நாம் வெளியிலே சொல்லுகிறது இரண்டாவது, நாம் முதலாவது இருதயத்திலே தான் நாம் ஒன்றை முடிவெடுக்கின்றோம். அனனியா சப்பீராள் அதைத்தான் செய்தார்கள். முதலாவது பரிசுத்தாவிக்கு போய் சொன்னார்கள். இரண்டாவதாக மனுஷனிடத்திலே போய் சொல்ல வந்தார். தேவன் அதை என்ன செய்து விட்டார்? அழித்து விட்டார். புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்ட ஆரம்பத்துக்கு இந்த வாழ்க்கை இது நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த அனனியா சப்பீராளை ஜீவனை விட்டார்கள். அது சபையிலே இருக்கக்கூடாது. அது ஒளிந்து போக வேண்டியது, அது ஒழிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. ஆகையால் அந்த வாழ்க்கையை கொண்டு நாம் தொடர்ந்தும் ஒரு புது உடன்படிக்கையின் சபையிலே நாம் வாழ முடியும் என்று நினைத்தால் அது நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளக்கூடிய, ஏமாற்றி கொள்ளக்கூடிய காரியம். தேவன் அப்படிப்பட்டவர்களை வெளியேற்றி விடுவார். ஆகையால் நாம் தேவனாகிய கர்த்தரை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று இந்த இருதயத்தையே நாம் எப்போதும் நோக்கி பார்த்து, இந்த பிரமாணங்கள் என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எனக்கு போதியும். இன்னொருவர் வந்து போதிக்கின்ற அளவுக்கு நான் உம்மாலே போதிக்கப்படாத ஒரு பழைய உடன்படிக்கக்கூடிய மனுஷனாக இருக்க வேண்டாம். நான் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் ஆண்டவரே நீர் போதியும். அவ்வாறு பிரமாணம் எழுதப்பட்டால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அவர்களே அறிந்து கொள்வார்கள். சில பிரச்சனைகளை சபையிலே கொண்டு வருகின்றார். என்ன பிரச்சனை? எல்லாமே ஒரு சாதாரணமான பிரச்சனை. நான் சொல்லுகிறேன் என்று தயவு செய்து அதை நீங்கள் தவறாக எண்ணாதீர்கள். நான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். சில விசுவாசி சிலருக்கு புத்தி சொல்லுவார்களாம், சொன்னால் கேட்க மாட்டார்களாம். இன்னொருவர் போய் சொல்லுவார்கள், கேட்க மாட்டார்கள். அது சாதாரணமான விஷயங்கள் தான், ஒரு ஆடை விஷயங்கள். இல்லாவிட்டால் இந்த சபையிலே உட்காருகின்ற இடங்கள், இந்த இடத்துக்கு கூட பிரச்சனை. யார் இங்கே உட்காருவது? இந்த இடத்திலே யார் உட்காருவது? புது உடன்படிக்கையின் சபை என்று சொல்லுவதற்கு வெட்கப்பட வேண்டிய காரியங்கள். ஏன் கர்த்தர் போதிக்கவில்லையா? நான் பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் இன்னும் தெரியவில்லை. அதை ஆண்டவர் தடை செய்து கண்டே போனார். என்னத்துக்கண்டு தெரியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், சபையிலே புது உடன்படிக்கையின் சத்தியத்திற்குள்ளே எத்தனை ஜனங்கள் இருக்கின்றார்? பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையிலே எத்தனை ஜனங்கள் இருக்கின்றார்கள்? ஏன் ஆண்டவர் நமக்கு போதிக்கவில்லையா? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று போதிக்கவில்லையா? அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்றதை விட நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஏன் போதிக்கவில்லை? பிரமாணம் இங்கு எழுதப்படவில்லை. உங்களுடைய இருதயத்திலே பிரமாணம் எழுதப்பட்டால் கர்த்தரை அறிந்து கொள்,
என்று இன்னொருவன் வந்து உங்களுக்கு சொல்லி சமாதானமாயிருங்கள், அன்பாயிருங்கள், ஐக்கியமாயிருங்கள், நன்மை செய்யுங்கள், யாரை குறித்தும் தீமையாய் பேசாதீர்கள், மன்னித்து விடுங்கள், இன்னொருவன் வந்து சொல்ல வேண்டியது. அது உங்களை போதிக்கும், உங்களை நடத்தும். அப்பொழுது உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த புது உடன்படிக்கையின் சத்தியத்திலே, இந்த புது உடன்படிக்கையின் சபையிலே நாம் பங்குள்ள ஜனங்களாக இருந்து நாம் தேவனை தரிசிக்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். ஆண்டவர் பேசிய போல இதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் உண்மையாய் என்னை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே உண்மையாய் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் தேவனை தரிசிக்கிற வாழ்க்கை என்கிறதெல்லாம் தேவனை நான் இப்பொழுது தரிசித்து கொண்டிருக்கிறேனா, இதயத்திலே உண்மையாய் தரிசித்து கொண்டிருக்கிறேனா என்று சொன்னால் அதை நான் எப்படி நான் பார்க்குறேன் என்று சொன்னால், என்னுடைய இதயத்திலே நான் ஒருவரிடத்திலே நான் ஒருவருக்கு விரோதமாகவோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு மன்னிக்க முடியாமலோ அல்லது எந்த காரியத்தை இந்த பாவத்தை எனக்குள்ளாக வைத்து கொண்டோ எதென்றும் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றை நான் வைத்து கொண்டிருப்பேன் என்றால் நானே உணரக்கூடிய ஆவியிலே பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார். நீ இப்பொழுது என்ன செய்யவில்லை, நீ தேவனை தரிசிக்கவில்லை. தேவனை நீ தரிசிப்பாய் இருந்தால் இப்பொழுது நீ என்ன செய்வாய், நீ மன்னிப்பு கேட்பாய். தேவனை தரிசிப்பாய் இருந்தால் இப்பொழுது நீ என்ன செய்வாய், கோவப்படாமல் இருப்பாய். நீ என்ன செய்வாய், நீ இரக்கம் காண்பிப்பாய், தயவு காண்பிப்பாய், நீ பொறுமையாக இருந்திருப்பாய், நீ இச்சையிலிருந்து விடுதலை பெற்றிருப்பாய். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்தாவியானவர் அப்பப்போ உணர்த்துகிற ஒரு வாழ்க்கையிலே, அப்படி நடத்துகிற ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே தேவனை அதிகமாய் நான் நன்றி செலுத்துகிறேன், சோதரிக்கிறேன். ஏனென்றால் அப்பப்போ தேவன் உணர்த்தி நான் தேவனை தரிசிக்கிற ஒரு வாழ்க்கையை இருக்க வேண்டும். ஆகையால் தேவனிடத்திலே நான் கேட்குறதெல்லாம் உண்மையாக இந்த புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் என்னுடைய மனதிலே அவர் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நினைவு கூறுற ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே உண்மையாய் அவரை தரிசிக்கிற ஒரு வாழ்க்கையே என்னுடைய வாழ்க்கையிலே நான் சவாலாய் என்னுடைய இதயத்திலே வைத்துக்கொண்டு, ஆண்டவரே உம்மை தரிசிக்காத எந்த வாழ்க்கையும் எந்த காரியமும் எந்த தடையான ஒரு தடையும் இதயத்திலே இருக்க வேண்டாம். இப்பொழுதே நான் அதை தகர்த்து விடுறேன், அகற்றி விடுறேன். நான் இதை சரி செய்யணும், அதை சரி செய்கிறேன். ஆண்டவர் நீர் மட்டும் என்னை ஆண்டவரே உண்மையாய் உண்மை நான் தரிசிக்கிற வாழ்க்கை என் இதயத்திலே நீ இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நானும் என்னுடைய ஜீவியத்திலே தேவனுக்குள்ளாக உண்மையான இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையின் ஜீவியத்திலே இயேசுவை போல் உண்மையாய் எல்லா காரியம் மத்தியிலும் பிதாவுடைய நாமத்தை மையப்படுத்தக்கா அவரே தரிசிக்கத்தக்கான வாழ்க்கையில் கடன் செலுத்த கிருபை செய்வான்னு சொல்லி அறிக்கை செய்கிறேன். நான் ஆவியானவர் இந்த சபையில் பேசினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் இந்த காலை வழியிலுமாய் சபையிலே வேதையுடன் பேசினதை என் இருதயங்கள் உணரத்தக்கதாகவே ஆவியானவர் வெளிப்படுத்தினார். என்னுடைய காரியங்கள் முழுவதும் தேவனுக்கு முன்பாய் எப்போதுமே ஒரு கற்பனைகள் என் வெளியரங்கமான கற்பனை உள்ளான ஜீவியத்தை குறித்தும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அன்று 10 கற்பனை வெளியரங்கமாய் கற்பனைகள் மூலமாய் எழுதி கெடுத்தினார். புதிய ஏற்பாட்டிலே அவர் இதயத்திலே எழுதப்படக்கூடிய காரியங்களை குறித்தும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் மூலமாய் என் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்தினார். எப்போதுமே இந்த வாழ்க்கை முழுவதும் ஆவியானவர் தனக்குள்ளாய் தன்னுடைய குமாரனை தனக்குள்ளாய் இந்த பூமியிலே இருந்து அவர் வாழ்ந்தான வாழ்க்கைக்குள்ளாய் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கம் மட்டுமே அவருக்குள்ளாய் இருந்தது. எந்த ஜீவியத்திலுமே நானும் அதை வாஞ்சிக்க விரும்புகிறேன். இந்த வேதனையான காரியம் தேவன் என்னை அதிகமாய் எப்போதும் ஒரு இருதயத்தில் இருந்து எனக்குள்ளாய் வெளிப்படக்கூடியான காரியம். மகிமாலமுள்ள வாழ்க்கை எப்போதுமே அது என்னுடைய ஜீவியத்தை எப்போதும் அது தேவனுக்கு முன்பாய் கொண்டு செல்ல முடியாது. என்னுடைய கற்பனை முழுவதும் வெளியரங்கமாக இருக்கிறதா அல்லது என் இதயத்தை எழுதப்பட்ட என்னை பார்க்கும்போது ஆவியானவர் இந்த காலையில் பேசும்போது முழுவதுமே என் வாழ்க்கை முழுவதும் ஒரு வெளியரங்கமாய் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டில் உள்ள கற்பனை மூலமாக என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அன்று பரிசேயரும் ஆயக்காரரும் ஜெபம் பண்ணும்போது பரிசேயன் தன்னுடைய வெளியரங்கமான காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணினான். ஆயக்காரனோ தன் இருதயத்தில் உண்டான வேதனை குறித்து ஜெபம் பண்ணினார். அது அந்த பரிசனுடைய ஜெபம் ஆண்டவரும் கேட்கப்பட்டது. எப்போதுமே அதை தாழ்மை உள்ளவனாக இருந்து தாழ்மையான வழியிலே நடக்கவும்
எப்போதுமே தேவனுக்கு முன்பாக அவருடைய கற்பனையை இருதயத்தில் பதித்தவனாய் எங்கும் எதிலும் உண்மையுள்ள வாழ்க்கை வாழவும், மாய்மாலும் இல்லாத வாழ்க்கையும் பரிசுத்த ஜீவன் ஜீவிக்கவும், எப்போதுமே ஒரு மாதிரியான ஜீவன் ஜீவிக்கவும், தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருந்து தேவனுடைய வழிகளை நடக்கத்தக்க ஆவியார் நடத்துவான்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். தேவன் கொடுத்தான இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்துக்காக நான் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு மேன்மையான தேவனுடைய வார்த்தைகள். நான் நியாயப்பிரமாணத்தின் மனுஷனாக இல்லாதபடிக்கு நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய உபதேசத்தை நான் கற்றுக்கொண்டு என்னுடைய அந்தரங்க ஜீவியத்தில் நான் தூய்மையுள்ளவனாய், என்னுடைய வெளியரங்க ஜீவியமானாலும் அந்தரங்க ஜீவியமானாலும் என்னுடன் எனக்கு போதிக்காதபடிக்கு நான் அங்கே தேவனுடைய வார்த்தையை அவருடைய இருதயத்தில் எழுதி கொள்கிற மனுஷனாய் வாழத்தக்க ஒரு சத்தியத்தை தேவன் சபையிலே கொடுத்ததுக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரேல் குடும்பத்தாரோடைய பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று அவர் சொல்லிவிட்டு அங்கே அதுக்கு பிறகு சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் யாரும் என்னை குறித்து யாருக்கும் போதிக்க வேண்டியதில்லை. நானும் அதையே வாஞ்சிக்கிறேன். இதுவரையும் தேவனை நடத்தியிருக்கிறார். இனிமேலும் தேவனுடைய பிரமாணங்களை சத்தியங்களை இன்னொருவர் வந்து என்னை கடிந்து கொண்டு போதிக்காதபடிக்கு நான் தேவனுக்குள்ளே அடங்கி வாழவே நான் விரும்புகிறேன். என் அந்தரங்க வாழ்க்கையில் உண்மையாக ஜீவிக்க விரும்புகிறேன். நிச்சயம் தேவனை நடத்துவான் விசுவாசிக்கிற அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவி சொல்லலாம். காலை வேளையிலே தேவன் பேசியான வார்த்தைக்கான தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் பேசிய வார்த்தையின் மூலம் நடந்து கொண்டான காரியமெல்லாம் இன்றைய நாட்களிலே நான் சேரான காரியங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, நான் செய்கிற வேலையை தனியாக செய்கிற வேலையை காட்டிலும் இன்னொருவர் மூலம் அந்த வேலைகளை செய்கின்றான பொழுது அதில் வருகின்றான அந்த இலகுவான தன்மையைப் போல இன்றைய நாட்களிலே நான் சீரான காரியத்திலே தேவன் என்னுடைய இதயத்தை அறிந்து அவர் என்னை நடத்த விரும்புகிறான். அந்த காரியத்தைப் போல இந்த பூமியிலே நான் தனிப்பட்ட விதமாய் நடப்பதை விட என் பக்கமாய் தேவன் என்னோடு அவர் என்னை நடத்துகிறான். அந்த காரியத்தை ஒரு மகிமையுள்ள ஒரு பாக்கியமுள்ளவனாய்த்தான் நான் எண்ண முடியும். தேவனை நான் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுவேன், ஆனால் அவர் என்னிலே வாசம் பண்ணுகிறான். அந்த காரியம் எனக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் ஒரு மகிமையும் உள்ளான் அந்த காரியமாய் இருக்க முடியும். தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று நான் சொல்வதை விட தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை சொல்கிறான். அந்த காரியம் எனக்குள் நான் செய்கிறான அந்த இருதயத்திலே நான் வைத்து கொண்டிருக்கிறான். கசப்பான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு விட்டு கொடுக்க முடியாத காரியங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய இருதயத்திலே நான் சிந்திக்கிறான காரியம் தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று நான் சிந்திப்பேன். ஆனால் அந்த காரியங்கள் அந்த அடுத்த கணமே என்னை விட்டு அவர் வெளியேற்றி போடுகிறான காரியத்தை போல தான் காண முடியும். காலை வேளையிலே தேவன் பேசிய வார்த்தையை போல நான் என்னுடைய தேவனை நான் அந்த செடியைப் போல அவரை சொந்தமாக்கி கொள்கிறான காரியம், நான் அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் அவரை சொந்தமாக்கி கொண்டு நான் சொல்கிறான காரியமாக இருப்பேன். ஆனால் என்னுடைய இதயத்தில் எந்த விதமான கசப்பான காரியங்கள் என்னுடைய இதயத்திலே வந்து விடாது. ஒரு தேவன் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்திருந்தால் அந்த நீர்வீழ்ச்சியிலே அந்த ஓடுகிறான அந்த நீரானது அது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதில் எத்தனை கரைகள் இருந்தாலும் அந்த நீர்வீழ்ச்சி அதற்கு பிறகு வருகிறான அந்த நீர் அடித்து வருகிறான அந்த நீர்கள் அந்த கரையை நீக்கி அதை சுத்தமாக்குற காரியத்தை போல நான் தேவனை நான் என் இதயத்திலே பரிசுத்தமாக்கி கொண்டு அவரை தரிசித்து கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய இதயத்தில் எந்தவித தீமையான காரியங்கள் இருந்தாலும் அதை நான் ஓடிக்கொண்டிருக்கின்றான பொழுதே தேவன் என்னுடைய இதயத்தில் உள்ளான அந்த கசப்பான காரியங்களை அவர் எனக்கு வெளிச்சமாக்கி காண்பிப்பார். இந்த இருளான காரியத்தை விட்டு நீ வெளிச்சத்துக்குள் வான்னு சொல்லி தேவன் எனக்கு போதிப்பார். நானும் அந்த வாழ்க்கைக்குள்ளாகவே இருக்க விரும்புகிறேன். தேவன் என்னையும் வருகின்ற நாட்களிலும் அவருடைய கிருபை தந்து அவர் என்னை மன்னித்து என்னை அவருடைய பரிசுத்தமான பாதையிலே அவர் என்னை நடத்துவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தாம் என்னோட கூட இந்த உதவிசராம். அதோட நான் ஸ்தோத்திரம். தேவன் தாமே சபையில் பேசிய வார்த்தைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு
என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எப்பேற்பட்ட உடன்படிக்கையிலே இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்பேற்பட்ட போதனையிலே இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறேன் என்பதை நாட்களில் தேவன் சபையிலே பேசினார். இங்கே பழைய உடன்படிக்கையிலே இங்கே கர்த்தருடைய போதனைகள் அது மோசே நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அங்கே பிரமாணமாக அங்கே வெளிப்பட்டது. ஆனால் இந்த பிரமாணங்களிலே அவர்கள் உறுதி இல்லாதவர்களாய் இன்றைக்கு தேவனால் அங்கே அடிக்கப்பட்டு போனார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்து தேவன் தாமே தானே நேரடியாக வந்து இங்கே இந்த கிருபையின் காலத்தை இன்றைக்கு எனக்காய் கொடுத்து அவருடைய பிரமாணங்களை என் இருதயத்திலே நான் எழுதும்படியாய் இன்றைக்கு தேவன் அந்த கிருபையின் நாட்களை எனக்காய் தந்திருக்கிறார். இந்த கிருபையின் காலங்களை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும் இன்றைக்கு தேவன் கொடுக்கிறதான அந்த உண்மையுள்ள பிரமாணங்களை என் இருதயத்திலே நான் வைத்து கபடற்றவனாய் குறைவில்லாதவனாய் எல்லா விதத்திலும் இங்கே நான் என்னை நானே உணரப்படத்தக்கதாய் அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்வதற்கு ஏதுவாய் இனிவர் நாட்களும் வாழுவதற்கு தேவன் என்னை நடத்துவாருங்கிறான அந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நான் எனக்குள்ளாக வாழவும் தேவன் இனிவர் நாட்களும் இந்த பிரமாணங்களை நான் எப்படி கைக்கொள்வேன் என்கிறதை இங்கே என்னுடைய ஜீவியத்திலே அவர் அங்கே வாழ்ந்து காட்டியும் இருக்கிறார். அந்த வாழ்க்கையை நானும் என்னுடைய ஜீவியத்தில் உணர்ந்தவனாய் தேவன் கொடுக்கக்கூடியான ஒவ்வொரு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் என் இருதயத்திலே நான் சோதித்து அறிந்து எல்லா விதத்திலும் கபடற்றவனாய் வாழக்கூடிய நான் பேர்பட்ட வாழ்க்கையை நான் வாழுவேன் என்று தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். வாழ்க்கையை காத்துக்கொள்ள தன் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எப்படிதா. ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் பேசிய வார்த்தையிலே எங்கே நானும் என்னுடைய ஜீவியத்திலே இந்த பூமியிலே நான் எப்படி வாழ வேணும் என்கிறதை இங்கே உணர்ந்துள்ளேன். ஆண்டவர் என்னோடு இங்கே பேச விரும்புகிறதான காரியத்தை இங்கே நான் அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வாழக்கூடிய ஒரு ஜீவியத்தை ஒரு நாட்களிலே நான் வாஞ்சிக்கின்றேன். அந்த வாஞ்சைக்கு ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் ஒன்று என்றைக்கும் எனக்கு இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். என்னுடைய அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவி செய்வாராமே. நானும் என்னுடைய தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தையினூடாய் தேவன் இடத்திலே கேட்டான காரியமெல்லாம் இன்றைக்கு நான் புது உடன்படிக்கைக்கு உட்பட்டான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா அல்லது பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டான ஒரு மனுஷனாக நான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களை நான் என்னுடைய ஜீவியத்திலே ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். என்னுடைய ஜீவியத்திலும் அநேக காரியங்கள் இன்றைக்கு பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டதான காரியங்கள் அநேகமான காரியங்கள் உண்டு என்பதை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே என்னுடைய இதயத்தினூடாய் அவர் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டதான என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அழைத்தான அந்த அழைப்பிலே அவருடைய அந்த கற்பனைகளை என்னுடைய இருதயத்திலே நான் வைத்து கொண்டு அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து இன்னொரு மனுஷன் என்னிடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறத அளவுக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனாக நான் நிற்பேனாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய ஜீவியத்திலே நான் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் காலை வேளையிலே காண்பித்தான ஒரு காரியம் ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே அவர்கள் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படியென்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடினபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தையை போல இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு நான் வாழுகிறான் இந்த வாழ்க்கையிலே என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை என்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையினூடாய் கிரியையினூடாய் நான் காண்பித்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் பிரயோஜனமற்றான ஒரு வாழ்க்கை என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு நான் என்னுடைய இருதயத்திலே பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறேனா என்பதுதான் இன்றைக்கு தேவையான ஒன்று என்பதை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய சரீரத்திலே பரிசுத்தத்தை தேடுகிறான ஒரு மனுஷனை நிற்காதபடிக்கு என்னுடைய இருதயத்திலே நான் பரிசுத்தத்தை தேடுகிறான் அந்த வாழ்க்கையிலே என்னுடைய சரீரம் அது முழுவதும் பரிசுத்தமாய் மாற முடியும் என்றான் அந்த காரியத்தை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டார். நானும் அதை விசுவாசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன்.
என்னுடைய ஜீவியத்திலே தொடர்ந்தும் பரிசுத்தாவியானவர் அப்பேற்பட்டான அந்த பரிசுத்தமான இருதயத்திலே பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இதனுடைய கற்பனைகளை என்னுடைய இருதயத்தில் எழுதி வைத்து கொண்டவராய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான அந்த வாழ்க்கையிலே புது உடன்படிக்கைக்குள்ளான ஒரு மனுஷனாய் தொடர்ந்து வாழ பரிசுத்தாவியானவர் வருகிற நாட்களில் என்னை நடத்துவாராகாம்.